ஐபிஎல் ஆரம்பிச்சப்ப கப் அடிச்சது. அதுக்கப்புறம் ஒரு தடவை கூட உங்களால கப் அடிக்க முடியல. எப்படி இந்த தடவையாவது கப் அடிச்சிருவீங்களா? இப்படி வந்து ராஜஸ்தானை பார்த்து கேட்குற மாதிரி தான் இப்போ ராஜஸ்தானோட நிலைமை வந்திருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ராஜஸ்தான் டீமோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, அவங்களோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ராஜஸ்தானோட ஸ்ட்ரென்த்துன்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்களோட பெரிய ஸ்ட்ரென்த்து இவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் தாங்க. ஏன்னா மேக்ஸிமம் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் சஞ்சு சாம்சனும் தான் இந்த தடவையும் ஓப்பனிங்கில் கிளம்புறங்க வாய்ப்பு இருக்குது. இவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு வந்து தெரியும். ஏன்னா ஆல்ரெடி ஜெய்ஸ்வால் வந்து சும்மாவே காட்டுன்னு காட்டுவார். இதில் இப்போ சரியான நேரம் பார்த்து சஞ்சு சாம்சன் வேறு ஃபார்முக்கு வந்துட்டார். இதுக்கு முன்னாடி நடந்த T20 சீரீஸில் மனுஷன் பட்டையை கிளப்பி செஞ்சுரிலாம் அடிச்சிட்டாரு. அதனால் இவங்க 2 பேரும் மட்டும் நல்லா விளாண்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராஜஸ்தானோட ஸ்கோர் வந்து தாறுமாறாக வந்து போயிடும். அதனால் ராஜஸ்தானுக்கு இருக்கிற மெயின் ஸ்ட்ரென்த்து இவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் தாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா இவங்களோட பவுலிங் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப பேலன்ஸாக வந்திருக்குங்க. ஏன்னா ஒரு சில டீமில் ஸ்பின்னர் ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க, ஒரு சில டீமில் ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. ஆனால் ராஜஸ்தானுக்கு தான் ரெண்டுமே பேலன்ஸாக வந்திருக்குங்க. ஏன்னா ஹசரங்கா, தீக்ஷனாலாம் வந்து இவங்க டீமில் வந்தனால இவங்களோட ஸ்பின்னர்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் வேறு லெவலில் வந்திருக்கு. அதே மாதிரி இவங்கக்கிட்ட ஜோஃப்ரா ஆர்ச்சர் இது மாதிரி நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸும் வந்திருக்காங்க. அதனால் ஓவராலாக ராஜஸ்தான் டீமை பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட பவுலிங் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இது வந்து ராஜஸ்தானுக்கு மெயின் ஸ்ட்ரென்த்தாக பார்க்கப்படுது. இப்போ அடுத்து ராஜஸ்தானோட வீக்னஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னதான் இவங்களோட டாப் ஆர்டர் வந்து நல்லா இருந்தாலும் இவங்களோட மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் வந்து இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி தாங்க வந்து தெரியுது. என்னதான் இவங்களோட டீமில் ஹெட்மயர், ரியான் பராக்னு சொல்லி அதிரடியான பேட்ஸ்மேன்ஸ் இருந்தாலுமே கூட போன சீசனில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எதுவுமே சரியில்லை. அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸை இந்த தடவையும் கண்டினியூ பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும். அதனால் இவங்களோட மிடில் ஆர்டர் நல்லா இருந்தால் தான் ராஜஸ்தானோட பேட்டிங் நல்லா இருக்கும். ஒருவேளை மிடில் ஆர்டர் நல்லா இல்லாமல் டாப் ஆர்டர் மட்டும் நல்லா இருக்குப்பா அப்படின்னு டாப் ஆர்டர் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பேட்டிங்கில் ரொம்ப சொதப்புற மாதிரி வந்தாயிரும். அதனால் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் வந்து இன்கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறது ராஜஸ்தானுக்கு பெரிய வீக் பாயிண்ட்டாக வந்திருக்குங்க. இப்போ அடுத்து இவங்க கிட்ட இருக்கிற வீக் பாயிண்ட் என்ன அப்படின்னா மிடில் ஆர்டர் தான் சரியில்லைன்னு பார்த்தா லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸும் சரியில்லைங்க. இப்போ லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஹசரங்காலாம் டீமில் வந்து இருக்கார். இவர் நல்ல பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா பரவாயில்ல, ஏன்னா இவரே இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்முக்கு வந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் வந்து நல்லா விளாண்டா பரவாயில்ல, இல்லை ஹசரங்கா மாதிரி ஆளுங்க சொதப்பினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் லோவர் ஆர்டரும் பயங்கரமாக வந்து சொதப்பிடுங்க. இப்போ ராஜஸ்தானோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கில் ஜெய்ஸ்வாலும் சஞ்சு சாம்சனும் தான் களமிறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வந்திருக்கு. அடுத்து 1 டவுனில் நிதிஷ் ராணா களமிறங்க வாய்ப்பு இருக்குங்க. அப்புறம் மிடில் ஆர்டரில் எந்தெந்த பேட்ஸ்மேன்ஸ் களமிறங்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரியான் பராக், ஹெட்மயர், துருவ் ஜுரல், ஹசரங்கா, சுபம் துபே இவங்க வந்து களமிறங்க வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து பவுலர்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் இல்லைன்னா ஃபரூக்கி, அதுக்கப்புறம் துஷார் தேஷ்பாண்டே, இம்பேக்ட் பிளேயராக சந்தீப் சர்மா இல்லைன்னா ஆகாஷ் மத்வால். இது தாங்க ராஜஸ்தானோட ப்ராபபிள் பிளேயிங் லெவனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மேபி இதில் நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்கலாம். ராஜஸ்தானோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஆனால் உண்மையிலே ராஜஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் சீசனில் ஸ்டார்டிங்லலாம் நல்ல பெர்ஃபார்மன்ஸை தாங்க வந்து கொடுப்பாங்க, சூப்பராக வந்து வருவாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் முக்கியமான மேட்ச்சில் வந்து தோற்றுருவாங்க. இந்த ஒரு சாபம் தான் ராஜஸ்தான் டீமை தொடர்ந்து வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த தடவை ராஜஸ்தானு நாங்கள் கடைசி நேரத்துலேயே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு டீமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.